ஒரு விசித்திரமான புகை முழு கிரகத்தையும் சுற்றி கொண்டிருந்தது. ஒரு மந்தமான ஒளிக்கீற்று நேராக பூமியின் உள்ளே பாய்ந்து எல்லா கட்டடங்களையும் அழிச்சிடுச்சு. இது சுமார் 3 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அப்போதான் எர்த் மியூட்டேஷன் ஆக ஆரம்பிச்சது. இதனால் எல்லா உயிரினங்களும் புல் மட்டும் சாப்பிடுறவங்கல இருந்து மாமிசம் சாப்பிடுறவங்க வர கிரேசியா எவால்வ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஃபயர், ஐஸ், தண்டர், ஸ்பீட் மாதிரி சூப்பர் பவர் அபிலிட்டிஸ் கூட வந்துடுச்சு. இந்த நிகழ்வால எல்லா திசையிலும் கண்டினியூஸா அரோராஸ், மீட்டியாஸ் ஸ்பேஸ்ல மின்மின்னு தோண்டிட்டு இருந்தது. ஒரு பெரிய பேட்டில் வர போகுதுன்னு சிக்னல் மாதிரி. இந்த உலகமே அழிஞ்சிடக்கூடாது, வேர்ல்ட் பீஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்போதான் ஒரு மிஸ்டீரியஸ் மேன் மனிதர்களோட தலைவன் முதல் பீஸ்ட பெட்டா டேம் பண்ணான். அதாலதான் மனிதர்களுக்கு மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணும் எபிலிட்டி வந்தது. அதே நேரத்துல ஷார்ட் ஹேர் வைத்த ஒரு மிஸ்டீரியஸ் பொண்ணு சாக்கு பிடிச்சிக்கிட்டு லெக்சர் பண்ணிட்டு இருந்தா. இந்த அவேக்கண்டவங்க தான் பீஸ்ட் டேமர்ஸ் சொன்ன உடனே கீழே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட திரும்பி பார்த்தா. ரவுண்ட் ஃபேஸ், ரெட் ஹேர், ஃபுல் நேம் மோரம் காய்வே, சங்கின் 3rd ஹை ஸ்கூல் கிளாஸ் 11.3க்கு ஹோம் ரூம் டீச்சர். ஃபேஸ் சீரியஸ், ஐப்ரோஸ் நிட் பண்ணிட்டு பிளாக் போர்டு டேப் பண்ணிக்கிட்டு இருந்தா. எர்த் கூட இந்த வருஷம் ஒரு புதிய ஏராக்கு என்டர் ஆகுது. இதெல்லாம் தேர்வுல வரும், ரிமெம்பர் தட் என்ன சொன்ன உடனே பெல் அடிச்சது. கிளாஸ் ஓவர். கைவே புக்ஸை நீட்டா டெஸ்க்ல அரேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போ இத்தனை தான் லெசன், நாளைக்கு பீஸ்ட் டேமர் காம்படிஷன் இருக்கு, இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து பாத்துக்கலாம் என்ன சொன்னா. அதே நேரத்துல சன்செட் ஆரம்பிச்சது. கோல்டன் சன்லைட் ஸ்கூல் யார்ட்ல ஸ்ப்ரெட் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் பேக் பேக்ஸ்ல பல விழுந்தது. எல்லாரும் ரெடியா ஹோம் போற ப்ரிப்பரேஷன்ல பிஸியா இருந்தாங்க. இந்த பஸ்லிங் சிட்டில கிரவுட் கிட்ட நடுவுல ஒரு யங் பையன் கிளாஸஸ், பிரவுன் ஹேர், சிம்பிள் ஒயிட் டி-ஷர்ட்ல ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டா. என் பேரு கௌபேங், எனக்கு 18 வயசு, சங்கின் 3rd ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட், பீஸ்ட் டேமர் ஆகணும்னு ட்ரீம். பேக் பேக்க வேஸ்ட்ல கிராஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் ஆலில நடந்த வாரே சில ரீசன்ட் ஈவென்ட்ஸ் நரேட் பண்ண ஆரம்பிச்சான். சில ட்ரபிள்க்கு நடுவுல சிக்கிக்கிட்டு அப்போ சிஸ்டம் பேனல் பளிச்சுன்னு இவன் முன்னாடி ஓபன் ஆச்சு. ஸ்ட்ரேஞ்ச் வைஃப் காதுல ஒலிச்சது. கங்க்ராச்சுலேஷன் ஹோஸ்ட், மான்ஸ்டர் எவல்யூஷன் சிஸ்டம்ல பைண்ட் ஆகிட்டீங்க. இந்த சிஸ்டம் ஹோஸ்டுக்கு மான்ஸ்டர் இன்ஃபோ ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும், நன்றாக பயன்படுத்துங்க. இந்த புரியாத விஷயத்தை பார்த்து அவ ஃபேஸ் டார்க்கா போச்சு. அவன் கண்டினியூ பண்ணி, எப்பவுமே வியர்ட் இன்டர்ஃபேஸஸ் பாக்குறேன், ஆனா என்ன சொல்லி டோர் ஓபன் பண்ணி அபார்ட்மெண்ட் பில்டிங் உள்ள நுழைஞ்சான். இதெல்லாம் ஹாலுசினேஷன் தான், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்ததால வந்ததோ என்ன தன்னைத்தானே கன்சல்ட் பண்ணிக்கிட்டா. டிம் லைட்ஸ், குவைட் ஸ்பேஸ், யூஷுவல் மாதிரி காமா ஸ்டார்ஸ் கிளைம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஸ்ட்ரேஞ்ச் ரெஸ்லிங் சவுண்ட் கேக்குது. இது என்ன மேல பார்த்தவுடன் ஒரு ஜெயண்ட் மான்ஸ்டர் திடீர்னு பாய்ந்து வழியை பிளாக் பண்ணுது. ஃபேஸ் ஃபுல் ஃபியர்ஸ், ஷார்ப் ஃபேங்ஸ் இரண்டையும் காட்டிட்டு அவன் எனிமி மாதிரி ஸ்டார் பண்ணுது. சிஸ்டம் பேனல் பளிச்சுன்னு ஓபன் ஆகி கிரீச்சரை ஸ்கேன் பண்ணுது. மான்ஸ்டர் நேம் ரிங் ஸ்பாட்டட் ஸ்பைடர், லெவல் 3, குவாலிட்டி நார்மல், அட்ரிபியூட் வுட், ஸ்டேட்டஸ் ஹெல்தி அனாய்ட், வீக்னஸ் ஃபயர், ப்ரமோஷன் எலீட் குவாலிட்டி. கௌபேங் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த கிரீன் இன்ஃபோ பேனலை பார்த்தான். பின் ஒரு ஃபேக் ஸ்மைல் கொடுத்து என்ன மவுத்ல மட்டர் பண்ணான். லுக்ஸ் லைக் ஹாலுசினேஷன் இல்ல போல. திடீர்னு அவன் மைண்ட்ல ஒரு இமேஜ் ஃபிளாஷ் ஆகுது. பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஓல்ட் லேடிக்கு ஸ்பைடர் டிமன் பெட்டி இருக்குன்னு நினைவுக்கு வந்தது. இதுதான் கிராண்ட்மா சென் வளர்க்குற ரிங் ஸ்பாட்டட் ஸ்பைடரா? என்ன நினைச்சான். எம்எஸ் மோரன் திகனது நினைவு இருக்குது. இது ரொம்ப ஜென்டலா இருக்கும் போல என்ன. ஆனா அந்த நினைவுல அதிக நேரம் மாட்டிக்காம மான்ஸ்டர் பாயிண்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. ஜூசி டார்கெட் மாதிரி அவன் மேல் பாய்ஞ்சது. கௌபேங் ஷாக்கா லீன் பண்ணி சைடுல டாட்ச் பண்ணா. ஜென்டலாவா? இது ஜென்டலா? என்ன கர்ஸ் பண்ணிட்டான். ஹை ஸ்பீட் அட்டாக் டிஃப்ளெக்ட் ஆக மான்ஸ்டர் கன்ஃபியூஸ் ஆகி நின்றது. அதுக்கு பேலன்ஸ் கீப் பண்ண முடியல. நேரா தலைகீழா விழுந்து கிரவுண்ட்ல பெரிய இம்பாக்ட் கொடுத்தது. சுற்றிலும் கிராக்ஸ் பட்டு போச்சு. பீஸ்ட் இன்னும் ரெக்கவர் ஆகாத அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு கௌபேங் ஃபுல் பேனிக்ல ஓட ஆரம்பிச்சான். கிராண்ட்மா சென் உங்க ஸ்பைடர் மக்கள் மேல் பைட் பண்ணுது இந்த ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல கூட்டான். ஸ்பைடர் டஸ்ட் பைல்ல கிடந்துகிட்டு இருந்தது. அதுல இருந்து ஸ்பைடர் சில்க் ஷூட் ஆகிட்டு இருந்தது. சில வினாடிக்குள்ள வால் கூட கிராக் ஆக ஆரம்பிச்சது. ஆனா கௌபேங் சூப்பர் அஜுவல் அந்த அட்டாக்கை டாட்ச் பண்ணிட்டான். ஆனா ஃபுல் ஸ்வெட்டிங், ஐயோ ஆபத்து, இந்த மூச்சே வாங்காம இருந்தான். மூச்சு வாங்கி திரும்பி பார்த்தான். ஃபேஸ் ஃபுல் டென்ஸ். இது ரொம்ப வேகமா எனக்கு பின் வருது, ஆல்ரெடி கேட்ச் பண்ண போகுது, என்ன பண்ண பேனிக் ஆனா. அப்பதான் அவனுக்கு ஒரு தாட் வந்தது. அதுக்கு வீக் பாயிண்ட் ஃபயர் தான். ஆமா, ஃபயர் யூஸ் பண்ணணும். உடனே லைட்டர் எடுத்தான். ஃபோர்ஸா த்ரோ பண்ண ஸ்பைடர் அதை பிடிச்சிட்டு உடனே எரிய ஆரம்பிச்சது. ஸ்பைடர் ஸ்டேர்ஸ்ல இருந்து கீழே விழுந்தது. அதன் பர்னிங் பாடியை பார்த்து கௌபேங்குக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா ஆனது. நன்றி கடவுளே, ஃபயர் வேலை பண்ணுச்சுன்னு நினைச்சான். ஆனா இது அவ்வளோ ஈஸி இல்ல. வெயிட், இந்த ஃபயர் ரொம்ப சிறியதா இருக்கு. நான் அவன் நினைக்க ஸ்பைடர் எரிஞ்ச உடம்போட அவ இருக்க இடத்துக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சது. அது நைஸ் ஃபுல் லைட் ஆகி பளபளன்னு ஜொலிச்சது. கௌபேங் ஸ்வெட்டிங் ஆன். சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வார்னிங் பளிச்சுன்னு வந்தது. மான்ஸ்டர் ஸ்டேட்டஸ் என்ரேஜட்னு. ஐயோ, இது கோபமாயிடுச்சேன்னு புரிஞ்சுது. கௌபேங் எல்லா ஸ்ட்ரெங்கையும் யூஸ் பண்ணி மேல ஃப்ளோருக்கு ஓட ஆரம்பிச்சான். மட்டும் இன்னொரு ஃப்ளோர் தான். டோருக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டேன், ஹோம் சேஃப் தான் இந்த மனசுல நினைச்சு ஃபுல் ஸ்பீட்ல ஓட ஆரம்பிச்சான். ஸ்பைடர் சில்க் அவன் மேல ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவன் கேர் பண்ணல. உயிரோட இருக்கணும் என்பதால ஃபுல் ஃபோர்ஸ்ல ஓடினான். அபார்ட்மெண்ட் டோர் ஆல்மோஸ்ட் ரீச் ஆனதும் ஸ்பைடர் பாய தயாரா இருந்ததும் அவன் ஃபுல்லாக கத்தினான், டோர்சி. ஒரே நொடியில் டோர் உடைஞ்சு ஓப்பன் ஆக டோர்சி பேண்ட பாய்ஞ்சு ஸ்பைடரை தள்ளி எறிஞ்சது. ஸ்பைடர் பளிச்சுன்னு வலி உணர்ந்து நடுங்கிக்கிட்ட சிச்சுவேஷனை பார்த்தது. அதன் முன்னாடி கௌபேங், பின்னாடி டோர்சி ஃபுல் ஃபியர்ஸ் லுக்ல நின்றான். லிட்டில் கை, இன்னும் ப்ளே பண்றமா? நோ நு க்ரோல் பண்ண. ஸ்பைடர் பயந்து ஓடி போச்சு. கௌபேங் ஃப்ரவுன் பண்ணி பார்த்தான். சின்ன பிள்ளை தான், ஆனா சூப்பர் ஃபாஸ்டா ஓடுற மனசுக்குள்ள நினைச்சான். அப்போ டோர்சி அதன் தலையை ஷோல்டருக்கு அகேன்ஸ்டா வச்சு கசக்க ஆரம்பிச்சது. மான்ஸ்டர் கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டா டெலிபதி கனெக்ஷன் கூட உருவாகும். டோர்சி, எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், ஏன் இவ்வளோ லேட், பசியில சாக போறேன் மனசுல பேச ஆரம்பிச்சது. பேசிட்டே அதே நேரத்துல டயர்ட் ஃபார்ம்ல பேக்கா மாற ஆரம்பிச்சது. மான்ஸ்டர்கள் இருவகை, காம்பேட் டைப், நான் காம்பேட் டைப். நான் காம்பேட் மோட்ல எனர்ஜி சேவ் பண்ண பாடி சைஸ் குறையும், இன்ஜுரிஸ் கூட ஸ்லோவா ரெக்கவர் ஆகும். கௌபேங் அதன் தலையை தடவி, சரி அப்போ சாப்பாடு பண்ணி தரேன் சொல்ல டோர்சி ஃபுல் ஹாப்பியா பார்ப்பது. அவன் கண்டினியூ பண்ணி, டோர்சி பேக் எடுத்துட்டு கேபினெட்ல வைன்னு சொன்னான்.
டோர்சி சூப்பர் ஃபாஸ்ட் கிச்சன்ல இருந்து தேவையான பொருள் எடுத்துட்டு வந்தது. அவ ஸ்லீவ்ஸ் ரோல் பண்ணிட்டு இப்பதான் என் ரீல் டெக்னிக்கை காட்டணும்னு ஹைப் ஆக ஆரம்பிச்சான். நைஃபை ஸ்கில்லா யூஸ் பண்ணி மீட்டை ஸ்லைஸ் பண்ணான். அடுத்து கேரட்டை கட் பண்ணான். சிறிது நேரத்துல ஸ்பெஷல் நியூட்ரிஷியஸ் டின்னர் ரெடி. ஹாட் டிஷ்ஷை பார்த்த டோர்சி ஐஸ் ஃபுல் லைட் ஆகி எக்ஸைட்டட் ஆகி போச்சு. அது சூப்பர் ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்க ஸ்லோவா சாப்பிடு, சோக் ஆகக்கூடாது ரிமைண்ட் பண்ணினான். அதே நேரத்துல டோர்சிக்கு சிஸ்டம் இன்ஃபோ பேனல் ஓபன் ஆகினது. மான்ஸ்டர் நேம் வயலட் ஸ்கேல் கோல்டன் கிளாஸ் சென்டிபீட், லெவல் 5, குவாலிட்டி நார்மல், ஆட்ரிபியூட் டார்க், பாய்சன், ஸ்டேட்டஸ் ஹெல்தி, ஹாப்பி, வீக்னஸ் தண்டர், ஃப்ளேம், ப்ரொமோஷன் எலிட் குவாலிட்டிக்கு ரிக்வயர்மெண்ட்னு இந்த லாஸ்ட் லைனை பார்த்து கௌபாங் ஷாக்கா நின்றான். வாட், நார்மல் குவாலிட்டி மான்ஸ்டர் எலிட்க்கு ப்ரோமோட் பண்ணலாமா? நான் தவறா பார்த்தேனா? மான்ஸ்டர் குவாலிட்டி நார்மல், எலிட், பெர்ஃபெக்ட்னு 3 ஸ்டேஜ்ல டிவைட் ஆகுது. குவாலிட்டி அதிகமா இருந்தா மான்ஸ்டருக்கு அதிக ஸ்ட்ரென்த், பெரிய லிமிட். அவ சிந்திச்சான், எலிட்க்கு ப்ரோமோட் பண்ண முடிஞ்சா பெர்ஃபெக்ட் லெவலுக்கு கூட ப்ரோமோட் பண்ண முடியுமா? பெர்ஃபெக்ட் குவாலிட்டி மான்ஸ்டர்னா லீடர் லெவல் மான்ஸ்டராக பிரேக் த்ரூ பண்ற லெஜெண்டரி ஹர்டல் தான் இது. இத கேட்டவுடன் கௌபாங் ஃபுல் எக்ஸைட்மெண்டா டோர்சியை ஹக் பண்ணிட்டு, நான் ரிச், இந்த தடவை தான் ரியலா ரிச் ஆகிட்டேன், எலிட் குவாலிட்டிக்கு நிச்சயம் ப்ரோமோட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டான். டோர்சிக்கு இது புரியல, ஃபேஸ்ஃபுல் கன்ஃபியூஸ்ட். கௌபாங் இன்ஃபோ லைன் கிளிக் பண்ணி ப்ரொமோஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ் பார்த்து அடுத்த நொடிய ரிக்வயர்மெண்ட் பேனல் ஓபன் ஆக எலிட்க்கு ப்ரோமோட் பண்ண 10னு தோன்றியது. ஷேட் கிராஸ் 600 தண்டர்வுட், ஒரு லைட்னிங் சிஸ்டம் எசன்ஸ் ஸ்கோர். இதெல்லாம் தேவைன்னு சிஸ்டம் சொன்னது. கௌபாங் நினைச்சான், ஷேட் கிராஸ் ஈஸி தான், தண்டர்வுட் கொஞ்சம் மணி போனாலும் கிடைக்கும். ஆனா இந்த லைட்னிங் சிஸ்டம் எசன்ஸ் ஸ்கோர் தான் சிக்கலா இருக்குடா. அவன் அமைதியா கணக்கு பண்ணி பார்த்தான். நார்மல் 5 எலிமெண்ட்ஸ் எசன்ஸ் ஸ்கோர்ஸ் எல்லாம் 8 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வேணும். கிரெடிட் பாயிண்ட்ஸ்னா அலையன்ஸ் கரன்சி பேஸ் பண்ணி கிடைக்கும் ரேர் கரன்சி. இது லைட்னிங் கோர்னா குறைஞ்சது 10 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் போல. பேனலை டர்ன் ஆஃப் பண்ணிட்டு சற்று எக்ஸ்பென்சிவ் தான் நினைச்சான். நியூ வேர்ல்ட் அலையன்ஸ் உருவான பிறகு காமன் கரன்சி அலையன்ஸ் கரன்சி பிளஸ் கிரெடிட் பாயிண்ட்ஸ் தான். கிரெடிட் பாயிண்ட்ஸ்னா அலையன்ஸ் கரன்சி பேஸ் பண்ணி கிடைக்கும் ஹை லெவல் கரன்சி. 10 யூனிட்ஸ் அலையன்ஸ் கரன்சி ஈக்குவல் டு 1 கிரெடிட் பாயிண்ட். அவன் ஃபோன்ல பேலன்ஸ் செக் பண்ண, பேரண்ட்ஸ் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஸ்டேட் கொடுத்த கம்ஃபர்ட் பாயிண்ட்ஸ் 20, இப்போ என்னோட ஹேண்ட்ல 11 கிரெடிட் பாயிண்ட்ஸ் தான். பேர்லி எனஃப் தான். டூசியை லெவலப் பண்ண மெட்டீரியல்ஸ் வாங்க போதுமா? அவன் கீழே பார்த்தான். டூசி ஃபுல் ஹார்ட்டா சாப்பிட்டுட்டு கொண்டிருந்தது. லெவலப் பண்ணிட்டா நெக்ஸ்ட் மந்த் நான் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு மனசுல கவலை. அடுத்த நொடியில் ஃபுட்பால் முழுக்க எம்டி. டூர் ஸ்டெயில் வேக் பண்ணி ஹங்கிரி, இன்னும் சாப்பிடணும்னு கேட்டது. அதை பார்த்த கௌபாங் ஷாக்கா நின்றான். அட பாவி, சாப்பிட்டு எனக்கு கில் பண்றியா? இதை லவுடா சொல்றியா? அவன் கை அசைச்சு சரி புரிஞ்சிச்சுடா இன்னும் சமாதானம் பண்ணான். ஒரு நிமிஷம் கழிச்சு ஃபுட்பாலை ஃப்ரண்ட்ல வச்சு, இதோ எல்லாம் உனக்கு தான், ஃபுல்லா சாப்பிடு, பின்பு ஸ்டமக் ஏக் வந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். டூர்ஸை சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே, ஒன்னும் கடினம் இல்ல, எனக்கு மணி தான் பயமா இருக்கு, மெட்டீரியல்ஸ்க்கு செலவு பண்ணாம டெவலப் பண்ண வழி கிடையாது, இதுவே ஹெட்டேக்குடான்னு யோசிச்சான். அப்பதான் அவனுக்கு ப்ரொமோஷன் நினைவுக்கு வந்தது. சிஸ்டம் சொன்னது சரியா இருந்தா பீஸ்ட் டேமராக ட்ரை பண்ணலாமோன்னு ஈகரா நினைச்சான். மான்ஸ்டர்கள் லெவலப் ஆகணும்னு ஆல்வேஸ் மிஸ்ட்ரி தான். பீஸ்ட் டேமர்ஸ் தான் ரிசர்ச் பண்ணுவாங்க, ஆனா நான் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், டாப் பீஸ்ட் டேமர் ஆகலான்னு ஹாப்பியா சிரிச்சான். அப்ப மணி பற்றி கவலை இல்லைன்னு நினைச்சான். அதே நேரத்துல கியூ சொன்னது நினைவுக்கு வந்தது. நாளைக்கு பீஸ்ட் டேமர் காம்படிஷன், ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட்னா பேரண்ட்ஸ் கூட வந்து பார்க்கலாம்னு லவுடா சொன்னது. சரிடா, இந்த போனை ஓபன் பண்ணி மிஸ் கைவே சொன்னது நினைவில் இருக்குது, இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலாமான்னு பார்த்தான். ஸ்கிரீன் ஷாக்கா காட்டியது. மிச்சம் 3 நிமிஷம் தான். நோட்டிபிகேஷன், டூ யூ வாண்ட் டு ரெஜிஸ்டர்? அவன் எஸ்ன்னு பீடித்து பிரஸ் பண்ணான். சிஸ்டம் பிஸி, ப்ளீஸ் வெயிட்னு வந்தது. சிறிது நேரத்துல கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட்னு வந்தது. அவன் குஷியா ஜஸ்ட் டைமுக்கு லவுடா சொல்லிட்டான். காலை விடியும் நேரம். கேவோபாங் டூசியை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் டோர்ல நாக் பண்ணான். டோர் ஓபன் பண்ணது டேங். கேவோபாங்க்கு அடுத்த வீட்டுக்கு நெய்பர். அவள் இன்னும் கொஞ்சம் ஸ்லீப்பியா இருந்தாலும் குட் மார்னிங் கேவோபாங்னு சொன்னாள். அவளோட சாம் பார்த்து அவன் ஷையா ஃபேஸ் டர்ன் பண்ணிக்கிட்டு குட் மார்னிங் சிஸ்டர் டேங்னு ஸ்டாமர் பண்ணான். இந்த ஏர்லில என்ன வேலைன்னு கேட்டாள். கேவோபாங் நேரா மேட்டருக்கு வந்தான். நான் பீஸ்ட் டேமர் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சிஸ்டர் டேங்? சில நாளைக்கு டூசியை பார்த்து கொடுக்க முடியுமா? அவ ஹாப்பியா, ப்ராப்ளம் இல்ல, நீ எக்ஸாம்க்கு போய் வரி இல்லாம போன்னு சொன்னான். இதை கேட்ட கேவோபாங் ஃபுல் எனர்ஜைஸ் ஆக, கிரேட், எக்ஸாம்க்கு வரி இல்லாம போய் எழுதலான்னு உற்சாகமா சொன்னான். போவதற்கு முன் தேங்க்யூ சிஸ்டர் டேங், நான் வந்த பிறகு ட்ரீட் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அவ கைண்டா கோ ஆன், எக்ஸாம்ல நல்ல பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பினாள். ஆனா கேவோபாங் வெளியேறினதும் டேங் ஃபேஸ் 180 டிகிரி டர்ன் பண்ணி, நார்மல் குவாலிட்டி, கியூட்ல கூட இல்லையே, கேவோபாங் இவன மாதிரி அன்லக்கியா இருக்கான்னு மிரட்டினான். டூர்ஸ் அவளோட ஆட்டிடியூட் பார்த்ததும் கோபம் கொண்டு பாய தயாராகி. அதை கேட்டு டோசி கோபம் வந்தது, பாய தயாரானது. ஆனா அடுத்த நொடியில் டேங் உட்கார்ந்து டோசியோட தலை தடவி, ஐயோ இத ஓல்ட் மாஸ்டர் தெரிஞ்சா பைத்தியமா கோபப்படுவாரேன்னு நெடிவிட்டாள். அதுக்கப்புறம் உள்ள போய் ஹேண்ட்வுக்கு கால் பண்ணி, ஓல்ட் மாஸ்டர் ஒரு விஷயம் சொல்லணும், காமா இருக்க ட்ரை பண்ணுங்கன்னு நேரடியாக சொன்னாள். கௌபாங் ஸ்பிரிட் பீஸ்ட் கான்ட்ராக்ட் பண்ணிட்டான், ஆனா அது நார்மல் குவாலிட்டி பர்பிள் பேக்டு கோல்டு கிளா சென்டிபீட் தான். அவள் இந்த வார்த்தைகளை முடிக்கும் முன்னாடியே ஆப்போசிட்ல இருந்தவர் பேனிக்கா, லவுடா, இதெல்லாம் மிஸ்டேக் தான், நார்மல் குவாலிட்டி பீஸ்ட், பொட்டன்ஷியல் லிமிடெட், ரைஸ் பண்ண கடினம், ஏன் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலன்னு கத்தினாரு. டேங் அமைதியா, அட்வைஸ் பண்ண முடியுமா? உங்க கிராண்ட்சன் உங்களை போலதான், சர்ஃபேஸ்ல கேர் பண்ணாத மாதிரி தான் இருப்பான், ஆனா ஸ்டப்பனா இருந்தா இதுவும் வேற மாதிரி இல்ல. மேலும் இந்த பர்பிள் பேக்டு கோல்டு கிளாஸ் சென்டிபீட் உங்க டாட்டர் மற்றும் சன் இன் லா விட்டுச்சுப்பான். அதை சொல்லி முடிச்சதும் ஹேண்ட்வுவை கேட்டாள், அப்படின்னா உங்க சைட்ல எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டீங்களா? அவள் ஜன்னல் வழியா கீழே பார்த்து சென்டென்ஸ் முடிச்சா. லிசன் பண்ணாதவங்க எல்லாரையும் க்ளீன் பண்ணிட்டு லிசன் பண்ணவங்களை ரீப்ளேஸ் பண்ணுங்க. டேலண்டட் ஆள்கள் இந்த வேர்ல்ட்ல குறையவே இல்ல. டேங் கௌபி ஹி மூவரும் ரிட்ரீட் பண்ணி போறத பார்த்து நீங்க உங்களோட பிளான்ல பிஸி, நான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கேன் போலன்னு செல்ஃப் டாக் பண்ணினாள். அதுக்கப்புறம் கௌபாங்கிட்டு ஒரு இல்ல, நான் இருக்கேன், அவனுக்கு டேஞ்சர் வரவே வராதுன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு கால் முடிச்சாள்.
அடுத்த சீன்ல ஹேன் வு சைடுல கால் முடிஞ்சதும் அவன் அசிஸ்டன்ட் பேச ஆரம்பிச்சான்.